இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி பயிற்சியில எப்படி இருக்குங்க? ரிஷபராசிக்கு இந்த உடல்நல சம்பந்தமா ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த வருஷம் உஷ்ணஜுரம், ஆரோக்கிய பாதிப்பு. ஏஜ்டாக இருந்தாங்கன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த டயர்ட்னஸ் தான் வரும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இளமையாக இருந்தாங்கன்னா ஒன்றும் பயம் இல்லை. என்ன இருந்தாலும் ப்ரொசீஜர் உங்களுக்கு இருக்கு இல்லையா, இவ்வளோ நாளைக்கு ஒருக்கா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். அந்த மெடிக்கல் செக்அப் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்கன்னா பயம் இல்லை. அவங்களுக்கு அவங்க தான் நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷபராசிக்கு அவருக்கு அவரே தான் ஆதரவே தவிர அவருக்கு வேறு யாரும் ஆதரவு காட்ட மாட்டாங்க. எல்லா உலகம் பூரா ரிஷபராசிக்கிட்ட கிருஷ்ணகிட்ட எல்லாம் தான் உதவி கேட்டு வந்தாங்க இல்லைங்களா. உதவி முடிஞ்சோன்னே போயிட்டாங்க. யாரும் கிருஷ்ணன் நினைக்கலையே. கிருஷ்ணன் இதனால திருதராஷ்டிரகிட்ட போகிறாரு. அப்போவும் திருதராஷ்டிரகிட்ட போய் என்ன பண்ணுறாரு, பாண்டவர்களை கூட்டிகிட்டு போய் அவங்க அவருடைய குழந்தைகளை கொண்டுட்டாலும் கூட அவங்க அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு தான் கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவர் இறக்க கருண குணமுள்ளவர் கிருஷ்ணன்கிறது சாட்சி தானே. அது மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் இறக்க குணமுடையவர்கள். அதே ரிஷபராசியில் செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீர்ஷமாக இருந்தால் போராடி ஜெயிக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும் ஜெயிப்பாங்க.